பாலாஜி ரோஜா விலாக்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஸ்டார்டர் பண்ண போறோம். அது என்னன்னா ஹனி சிக்கன். ஹனி சிக்கன் வந்து ரெஸ்டாரண்ட்ல தான் எல்லாருமே ட்ரை பண்ணிருப்பாங்க. பட் நம்ம இதை வீட்லயே பண்ணலாம். இது ரொம்ப ஈஸி தான். இது எப்படி டீடைலா பண்ணலாம்னு இந்த வீடியோல நான் சொல்றேன். இதை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ பார்க்க யாராவது புதுசா வந்திருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சிக்கன் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் சிக்கன் வந்து ஒரு 250 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். இது போன்லெஸ். இதை ஆட் பண்ணிக்கலாம். மைதா வந்து 1 டேபிள் ஸ்பூன், கார்ன் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் 65 மசாலா 1 டீஸ்பூன், சால்ட் தேவையான அளவு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிக்கன்லேயே தண்ணி இருந்துச்சுன்னா அப்படியே விட்டுடுங்க, இல்லைன்னா தண்ணி கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப KFC சிக்கன் கோட்டட் அளவுலாம் தேவையில்லை, லைட்டாக கோட்டடாக இருந்தால் போதும். இதை வந்து இப்போ நல்லா 10 to 15 மினிட்ஸ் கிட்ட நல்லா ஊற வைக்கணும். சிக்கன் வந்து நல்லா ஊறிடுச்சு. 30 மினிட்ஸ்க்கு மேலே நல்லா ஊற வச்சுட்டோம். இப்போ இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். ஆன் பண்ணிக்கலாம், கரையை வச்சுக்கலாம். இப்போ வந்து சிக்கன் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு ஆயிலை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம எடுத்துடலாம். இதை நம்ம சிக்கனை பொரிச்சு எடுத்துட்டோம். இப்போ நம்ம ஹனி சிக்கன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். பேன் வச்சாச்சு. ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் வந்து ரொம்ப கோல்டன் ப்ரௌன் ஆகக்கூடாது. ஒரு 1/2 கேப்சிகம் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிட்டோம். இப்போ வந்து காஷ்மீர் சில்லி பவுடர் எடுத்து வச்சிருக்க 1/2 டீஸ்பூன், இதையும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான சால்ட். இப்போ இந்த சாஸ் வந்து நம்ம பண்ணியிருக்க சிக்கன்ல நல்லா கோட் ஆகிறதுக்கு நம்ம வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன் பவுடர் எடுத்து வச்சிருக்கோம். 1 டேபிள் ஸ்பூன் கார்ன் பவுடர் கூட கொஞ்சம் தண்ணி கெட்டி இல்லாம நல்லா கரைச்சிக்கலாம். இதை நம்ம ஆட் பண்ணும்போது அந்த சாஸ்க்கு ஒரு நல்ல திக்னஸ் கிடைக்கும். அது வந்து நல்லா அந்த நம்ம செஞ்சு வச்ச சிக்கன்ல நல்லா கோட் ஆகும். இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பொரிச்சு வச்சிருக்க சிக்கனை ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒன் டேபிள் ஸ்பூன் கிட்ட ஹனி எடுத்து வச்சிருக்கோம், அதையும் ஆட் பண்ணிடலாம். ஸ்ப்ரிங் ஆனியன் கொஞ்சம் மேலே போட்டுக்கலாம். பாருங்க, டேஸ்டியான ஹனி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இது உங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thanks for watching. Next video la sandikala. Thank you. Bye bye.